திமுக ஆட்சிக்கு முடிவு, திமுக ஆட்சி முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளப்பிட்டு வராங்க. வதந்தின்னு இல்லை, இந்த எல்லா ஊடகங்கள்லையும் வந்து டைட்டிலே பார்த்தா திமுக ஆட்சி முடிவு, திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது, ஸ்டாலின் அவர்கள் இதோட காணாம போறாரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்புல இருக்கிறாங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு மாண்புமிகு நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் ஒன்று இருக்கிறப்ப அவர்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை வளரக்கூடிய ஒரு அரசியல் வாரிசு வந்து சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் வச்சு. உதயநிதி அவர்கள் வந்து ஜனாதிபதி பேசுறப்ப நீங்க மன்னிப்பு கேட்கணும், இதை வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதுன்னு கோர்ட் வந்து முத்திரை குத்துறவன்னு கூட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். தன்னுடைய கெத்தை காட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. திரு உதயநிதி அவர்களுக்காக கனிமொழியை பலி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன? இல்ல, உதயநிதி அவர்கள் கனிமொழி மட்டும் பலி கொடுக்கல. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த அமைச்சரும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இதை நீங்க விளம்பரத்தையே பார்க்கலாம். இப்ப பாரு, கலைஞர் படம் சின்னமாயிடுச்சு, ஸ்டாலின் படம் சின்னதாயிடுச்சு, உதயநிதி படம் பெருசாயிடுச்சு. இது ஏன் இப்ப துரைமுருகன் என்ன சொல்றாரு, நான் அப்பா காலத்துல ஒர்க் பண்ணேன், ஸ்டாலின் காலத்துல ஒர்க் பண்றேன், உதயநிதியும் முதல்வர் நான் அப்பயும் ஒர்க் பண்ணுவேன், இன்ப நிதி வரப்பையும் நான் ஒர்க் பண்ணுவேன்னு அவரே சொல்றாரு ஓப்பனா. அப்ப என்னன்னா இவர்களுக்கு வேண்டியது வந்து பதவிதான். வணக்கம் சார். வணக்கம். தென் மாவட்டங்கள்ல வெள்ள பாதிப்பு, முதல்வர் செய்த நடவடிக்கை சரியானதா? தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு வந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல முதல்வர் என்ன செஞ்சாரு அப்படின்றதுதான் யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் நான் பதிவு செய்வேன். ஏன் அப்படின்னா, இப்ப சென்னையில மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்துருச்சு. ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கு வந்து குறிப்பிட்ட சென்டிமீட்டர், அதாவது ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் பெய்யற மேல ஒரே நாள்ல 50 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. இப்ப தென் மாவட்டங்கள்ல அந்த தேதியில், அதாவது 16, 17, 18 அந்த தேதிகள்ல மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆராய்ச்சி மூலம் அலர்ட் கொடுத்துட்டாங்க, ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே சென்னையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்ச நாம் அடுத்து ஒரு பாதிப்பை சந்திக்க கூடாது. ஏற்கனவே சென்னை பெருவெள்ளத்தில் பாதிப்புல ஒரு பெரிய பாடத்தை கற்ற நாம் அடுத்த பாதிப்புக்கு நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும். ஒரு அரசாங்கத்தினுடைய மிக மிக கடமை என்னன்னா, நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வருமுன் காப்புன்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. மழை பெஞ்சு வந்த தண்ணினால அந்த பிரச்சனை வரல, மீன் ஏரிகள் திறந்து விடப்பட்டதால அந்த தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சு, அதான் சொல்றாங்க. மழை பெஞ்சதுனால வரல. 2 லட்சம் கனஅடி ஏடி வந்து தாமிரபரணி ஆறுல கலந்து விட்டாங்க. அதனால வந்து மிகப்பெரிய அளவுல வெள்ளக்காடானதுன்னா சைட்ல இருக்க கிராமங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. ஸ்ரீகுண்டம், ஏரல் போன்ற மாவட்டம் எல்லாம் பாதிக்கப்படுது. ஓகே, ஒத்துக்கிறேன். இப்ப இயற்கையை நீங்க கணிக்க முடியாது, அது நான் ஒத்துக்கிறேன். இப்ப வந்து 50-20 சென்டிமீட்டர் பெய்யற இடத்துல 100 சென்டிமீட்டர் பெய்யறது ஒத்துக்கிறோம். ஆனா கணிக்க முடியாது, இயற்கை கணிக்க முடியாதுன்றப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு செத்தவர்களை கணக்கெடுக்கிறது அது அரசாங்கம் இருக்கிறதா? 35 பேர் செத்துருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான மாடுகள் செத்து இருக்கு. அப்ப இதை செத்ததை நாங்க கணக்கெடுக்கதான் வருவோம் மட்டும் இந்த அரசாங்கமே இருக்கு. செத்ததை கணக்கெடுக்க நாங்க அரசாங்கம் கேட்கலையே. எனக்கு வந்து முன்னாடியே பிரிகாஷன் நடவடிக்கை எதனால் எடுத்திருந்தால், அதுக்குதான் அந்த ஒடிசா ரோட் மாடல் சொன்னேன். ஒடிசா மாடல் ஏன் அதை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, அந்த அரசாங்கம் செஞ்சுது. தமிழ்நாட்டுல வந்து கலைஞர் உரிமை தொகை கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? அவங்க தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாங்க? 2.5 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கு. 2,32,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கப்ப அந்த 2,32,00,000 இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கலைஞர் உரிமை தொகையை கொடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை பேர் கொடுத்தாங்க? அதுல அப்படியே 50% போயிடுச்சா? இப்ப 1 லட்சம் பேர் தகுதி வாய்ந்த 1,06,000 பேர், 1,06,00,000 பேருக்கு மட்டும் தான் இப்ப தந்திருக்காங்க. அதேதான் இந்த வெள்ள பாதிப்பும். சென்னையிலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமா சென்னையில மட்டும் வெறும் 22 லட்சம் பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. இப்ப எங்களுக்கு வேணும்னு அப்ளை பண்ணவும் 5 லட்சம் பேர் இருக்கான். அவங்களுக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, நாங்க விரைந்து கொடுப்போன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 6,000 ரூபாய் கொடுத்தது சரிதான் நீங்க நினைக்கிறீங்களா? 6,000 ரூபாய் போதும். நான் சொல்றேன், அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை முழுமையாக அந்த பயனாளிகள் கொண்டு போய் சேர்க்காம மேலோட்டம் என்ன சொல்றாங்க, கலைஞர் உரிமை தொகை நாங்க கொடுத்துட்டோம், வெள்ள பாதிப்பு நாங்க நிவாரணம் 6,000 கொடுத்துட்டோம், நாங்க வந்து நீட்டை வந்து ரத்து பண்ணிடுவோம், அதுக்கான வேலைகள் வந்து இதுல போயிட்டு இருக்கு, ஜனாதிபதி முர்மு அவர்கள்ட்ட நாங்க பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதாவது நகைகளை ரத்து பண்ணிட்டோம். இப்ப நீங்க சொல்லல, திமுக ஆட்சி வந்தது நகைகளை ரத்து பண்ணிட்டோம். எப்ப 100 பேர் நகைகளை வாங்கினா 20 பேர் தான் ரத்து பண்ணிருக்கேன், 80 பேருக்கு நிலை என்ன? இதுதான் வந்து திமுக அரசாங்கம் இப்பயும் செய்யுது. நானும் இப்பயும் சொல்றேன், இப்பயும் அதான் செய்யறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க சென்னை முழுக்க பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? மாற்றம் இல்ல. கண்டிப்பா எல்லாம் நீங்க டிவில ஹைலைட் பண்ணி சொல்றாங்க, பள்ளிக்கரணை பாதிக்கப்பட்டிருக்கு, அம்பத்தூர் பாதிக்கப்பட்டிருக்கு, புளியந்தோப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம். இதுதான் வந்து டிவில ஹைலைட்டா ஏன் பண்றாங்கன்னா, அதற்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான். சதிப்பு நில காடுகளில் வந்து
களிமண் இருக்கக்கூடிய ஏரியால தண்ணியை சக் பண்றதுக்கான ஒரு பஞ்சான ஒரு மண் அது. நீங்க எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் சதுப்புநில காடுகள் அந்த தண்ணியை சக் பண்ணிக்கும். அந்த அளவு ஒரு அபூர்வமான மண்ணு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் வந்து இளைப்பாறுகிற இடம் தான் சதுப்புநில காடுகள் சொல்லி அங்க இருக்கும். அதுல ஃபுல்லா அந்த ஹெக்டேர்ல கிட்ட 11,000 ஹெக்டேர்ல 6,000 ஹெக்டேர் நீங்க வீட கட்டி ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க அபார்ட்மெண்ட் கட்டிட்டோம், தண்ணி உள்ள வந்துருச்சு, தண்ணி உள்ள வந்துச்சு, கார் மதுக்குன்னு. நீங்க அபார்ட்மெண்ட் கட்டல, தண்ணி வந்து உள்ள வரல, தண்ணி வர இடத்துல நீ அபார்ட்மெண்ட் கட்டியிருக்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்றப்ப நம்ம இந்த முன்வைக்கிறோம், தண்ணி அது போக்கு தான் போகுது. இப்ப எல்லாருக்கும் சொல்ற உதாரணம் தான், காட்டு யானை உள்ள வந்துருச்சு, வீட்டு உள்ள வந்துருச்சு, பயிர்களை நாசம் பண்ணிடுச்சு, காட்டு யானை உள்ள வந்து வாழை மரத்துக்கு இது பண்ணிடுச்சுன்னா காட்டு யானை ஊர் உள்ள வரல, காடு வரகுற யானை வரகுற காட்டுல நீ வீட்டை கட்டியிருக்க. இதுதான் இதுக்கும் பொருந்தும். யானை எப்போதுமே வருகிற வழித்தடங்கள் நீ வீட்டை கட்டி ஆக்கிரமிச்சிட்டு இருக்க, அதோட வழியில அது போயிட்டு இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்றப்ப சாப்பிட்டு போ. அதேதான் தண்ணி போற இடம். நீ பள்ளிக்கரணை மேடவாக்கத்துல எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு தண்ணி வந்து வெளியேற்றி கடல்ல கிடக்கக்கூடிய அந்த முகதாரத்தை நீங்க ஆக்கிரமிச்சு வீடை கட்டுறீங்க, தண்ணி உள்ள வந்து முயன் கட்டுறீங்க. அப்ப அந்த தண்ணி வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய வீடுகள் கட்டுறதுக்கு, அபார்ட்மெண்ட்ஸோ தனிப்பட்ட வீடுகள் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? மின்சாரம் கொடுக்கிறது யார்? கார்பரேஷன் டாக்ஸ் வாங்குறது யார்? அப்ப எல்லா அனுமதியும் நீங்க கொடுத்துறீங்க. அப்புறம் வந்து தண்ணி வருதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் நான் வந்து ஒரு தனியார் சேனல், இதுக்கு அரசாங்கம் மட்டும்தான் பொறுப்பா? இங்க வாழும் மக்கள் பொறுப்பு? மக்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? இங்க வாழ்ற மக்கள் எல்லாருக்கும் பொறுப்பு தாங்க. நீங்க இருக்கக்கூடிய தனிப்பட்ட மனிதன் நினைக்கிறான், நம்ம இன்னைக்கு வாழ்ந்தோம்னு நீ செத்துணும், நீ நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், டிவி பார்க்கணும், வெளிநாடு போய் சுத்தணும், அதோட நம்ம செத்து போயிடுவோம்னா அடுத்து உன்னுடைய மகன், அடுத்து உன் பேரனுக்கு நீ என்ன கொடுக்க போற? அடுத்து உன் மகனுக்கு உன் பேரனுக்கு நீ சொத்து தரவில்லை, நல்ல தண்ணியை கொடு, நல்ல காற்றை கொடு, இலவசமா வந்து கிடைக்குதுன்னு ஒரு பொருளை வாங்கிட்டு நீ இயற்கையை அழிச்சினா அந்த இயற்கை உன்னுடைய தலைமுறை தான் அழிக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து எல்லாரும் திமுக அமைச்சர்களாகவும் மற்ற அமைச்சர்களும் கேட்கிறோம், அவ்வளவு பணத்தை நீங்க சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க நம்ம எல்லா இதுல கேட்கிறோம். இயற்கையை அழித்து அவ்வளவு பணத்தை நீ சம்பாதிக்க போறீங்க. நீங்க ரிசார்ட் எல்லாம் போனீங்கன்னா பல இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு ரிசார்ட் கட்டுறாங்க. ஓகே, ரிசார்ட் கட்டுறீங்க, உங்களுக்கு பணம் வருது, நீங்க நல்லா இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க மகனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ரிசார்ட் பக்கத்துல விளையிற ஒரு சின்ன காய்கறி அந்த மகனுக்கு கிடைக்காது. அந்த ரிசார்ட் பண்ணதுல ஒரு சின்ன தண்ணி ஓரை அவனுக்கு கிடைக்காது. அந்த ரிசார்ட் பக்கத்துல உயிரினங்களை அவன் பார்க்க முடியாது. இன்றைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் அழிஞ்சிட்டு இந்த இயற்கையின் மூலம் நீங்க பாத்துருக்கீங்க. டைனோசர் எல்லாம் அழிஞ்சிச்சுன்றாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இங்க வாழ தகுதி எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. குறிப்பிட்ட உயிரினங்கள் தான் இங்க இருக்கு. இந்த குறிப்பிட்ட உயிரினங்கள் வாழ்வதற்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். உயிரினங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய தலைமுறை வாழ்வதற்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா நல்ல காற்றை கொடுக்கணும், நல்ல தண்ணீரை கொடுக்கணும், நல்ல வீட்டை கொடுக்கணும். இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதுக்கான பணியை இங்க இருக்கக்கூடிய தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி இயற்கை பேரிடர்ல அவர்களும் யோசிப்பாங்க. என்னப்பா நீங்க இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் எடுத்து 2 கோடி கேட்கிற, இங்கதான் தண்ணி வரும்னு சொல்றாங்களேப்பான்ற அவங்க டிசைன் பண்ணணும். இல்ல சார் தண்ணி வரதுனா இல்ல ஜாகிரபிக் லிமிட் படி சதுப்பு நில காடுகள்ல தண்ணி சக் பண்ணும், களிமண் பண்ணி எவ்வளவு அடிச்சாலும் தண்ணி உள்ள போயிடும், இந்த இடத்துல இந்த அபார்ட்மெண்ட் வாங்குறது சேஃப் இல்லன்னு அது தனிப்பட்ட நபர் யோசிக்கணும். அது மாதிரி எல்லாருமே யோசிக்கணும். இங்க ஒரு சதுப்பு நில காடுகள்ல பறவை எல்லாம் வந்து இலைப்பாடுற இடம், இந்த இடத்துல வந்து நம்ம கட்டி அந்த பறவை இலைப்பாடுற இடத்தை நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறோமே அப்படின்னு ஒரு தனி மனிதனும் யோசிக்கணும். கண்டிப்பா சார். திமுக ஆட்சிக்கு முடிவு, திமுக ஆட்சி முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளப்பிட்டு வராங்க. வதந்தின்னு இல்ல, இந்த எல்லா ஊடகங்கள்லயும் வந்து டைட்டிலே பார்த்தா திமுக ஆட்சி முடிவு, திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது, ஸ்டாலின் அவர்கள் இதோட காணாம போறாரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்புல இருக்கிறாங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு மாண்புமிகு நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் இருக்கிறப்ப அவர்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு உயர் இடத்துல இருக்கிறாங்க, உயர் பதவியில் இருக்காங்க, நம்ம இந்தியன் இறையாண்மையுடைய பாதுகாவலா அவங்க இருக்கிறப்ப உங்க அப்பாவுடைய காசை கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை வளரக்கூடிய ஒரு அரசியல் வாரிசு வந்து சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்களே ரியாக்ட் பண்ணிருந்தாங்க, நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு அவங்களே ரியாக்ட் கேள்வி கேக்குறாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். நம்ம என்னமா சொல்றோம், நீங்க வளரக்கூடிய ஒரு இதுவா இருக்கிறப்ப உங்களுடைய அதிமேதாவித்தனம், அதி புத்திசாலித்தனம், நீங்க வந்து கும்மிடி பூண்டிக்கு உள்ள மட்டும்தான் உங்களுக்கு பவர். ஆனா நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ் இந்தியா ஃபுல்லா பவர், இந்தியா ஃபுல்லா பவர். நாட்டோடைய நிதி அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தவங்க. அப்போ ஒரு சக மனிதனா ஒரு இதுக்கு மரியாதை கொடுக்கணும். 2வது என்னன்னா வயதுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்மளுடைய சொல்ற சொல் வந்து மற்றவங்களை எப்படி அது கொண்டு போய் சேர்க்கும், அது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம நீங்க வந்து உங்களுடைய அல்ல கை தட்டுவாங்கனாலும் உங்க அப்பா உங்க பணத்தையா நீ கேட்டேன் அப்படின்னு கேட்கறது வந்து அது நாகரிகமான வார்த்தை கிடையாது. இது அப்பன்றது ஒரு தப்பா அப்படின்னு கேட்கறாங்க. பட் கல்லூரி பேர்லாம் நீ சொல்லுங்களேன், உங்க அப்பா எங்கடா அப்படின்னு கேட்டா சில பேர் கோவம் வரும். அப்பா எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்கறது அதோட மரியாதை. அப்ப அந்த கல்லூரி லாங்குவேஜ் வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் தெரியும். அவங்க ஒரு தமிழச்சி, அவங்க வந்து மதுரையில பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க ஒரு தமிழ் வச்சு தமிழ் நல்லா தெரியும்னால அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொன்னா இதை நம்ம கண்டிக்கணும். இப்ப உதயநிதி அவர்கள் வந்து
சனாதனத்தை பேசுறப்ப நீங்க மன்னிப்பு கேட்கணும். இது வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க தவறி விட்டதுன்னு கோர்ட் வந்து முத்திரை குத்துனவன்னு கூட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னவர் தான் அவரு. அது எதுனா தன்னுடைய கெத்தை காட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்ப கோர்ட் வந்து இப்ப பொன்முடி கொடுத்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அது வந்து லஞ்ச ஒழிப்பு, இது வேற வழக்கு சொல்ற ஒரு தீர்ப்பு, ஒரு குற்றவியல் நடைமுறைகளை வந்து ஒரு தண்டனை வர மாதிரி தீர்ப்பு வந்ததுன்னா காணப்படுவாங்க. இவங்களுடைய எல்லாருடைய மனுஷுதியை பத்தி பேசுறதாகட்டும், இவங்களோட எல்லாருடைய நம்பிக்கை என்னன்னா கோர்ட்ல கேஸ் போனா ரொம்ப நாள் நடக்கும், நம்ம தப்பிச்சுக்கலாம், நம்ம எவ்வளவு நேரம் போகலான்னு தான். சடனா இது வந்து பொன்முடி அவர்களுக்கு யாரும் நினைக்கல. சடன் தீர்ப்புல அவர் வந்து அப்படி ரியாக்ட் பண்ண முடியாம தவிக்கிறாரு. கண்டிப்பா. அப்ப இந்த சனாதனத்தை பேசுறதாகட்டும், மற்ற விஷயங்கள் பொது வழியில பேசுறதாகட்டும், தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் தான் மிகப்பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற மாதிரி நீங்க வார்த்தைகளை விட்டீங்கன்னா அது வந்து அவருடைய வளர்ச்சியை வந்து தடை பண்ணும். திரு உதயநிதி அவர்களுக்காக கனிமொழியை பலி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க இல்ல, உதயநிதி அவர்கள் கனிமொழி மட்டும் பலி கொடுக்கல. உதயநிதி அவர்களுக்காக ஏற்கனவே மூக்க அழகிரியை பலி கொடுத்தாச்சு. உதயநிதி அவர்களுக்காக மூக்க அழகியோட பையன் துரை தயாநிதியை பலி கொடுத்தாச்சு. உதயநிதிக்காக தயாநிதி மாறன் பலி கொடுத்தாச்சு. உதயநிதிக்காக கனிமொழியை பலி கொடுத்தாச்சு. உதயநிதிக்காக தமிழரசு பலி கொடுத்தாச்சு. அவருடைய அக்கான்னு சொல்லுகிற செல்வி அவர்களை பலி கொடுத்தாச்சு. கலைஞர் அவர்களுக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் 2 வித்தியாசம் இருக்கிறது. கலைஞர் வந்து ஒரு ஆலமரமா இருந்து திமுக குடும்பத்தையும் திமுகவுடைய வாரிசுகளையும் காத்தார். அவர் யாரையுமே அவர் விடல. அண்ணா அக்கா பையனை கலாநிதி முரசொலி மாறன் கூட்டி வச்சுக்கிட்டு அவருக்கு மிகப்பெரிய பதவியை கொடுத்து, அவருடைய 16 தயாநிதி மாறனுக்கும் பதவியை கொடுத்து அழகு பார்த்தாரு. மு க அழகிரிக்கு தென்மண்டல அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவியை கொடுத்து அவர் மதுரையில் அமைச்சு விட்டு அவர் மூலம் ஒரு அரசியல் நடத்தி அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல MP சீட்ல வாங்கி கொடுத்து உரத்துறை அமைச்சரா அவரே இருக்க வச்சாரு. தன்னுடைய அடுத்த மகனா இருக்கக்கூடிய திரு மு க தமிழரசை வந்து அரசியலுக்கு வரலன்னு சொன்னோம்னா இங்க நிறைய தொழில் மோகனா கல்யாண மண்டபம், மோகனா ஆட்டோமொபைல்ஸ் சொல்லிட்டு நிறைய தொழில்துறையில வர வச்சு அவரை செட்டில் பண்ணாரு. தன்னுடைய மகள் வந்து பெங்களூர்ல வாங்கி கொடுத்த மொத்த சொத்துக்களுக்கும் வாரிசாக்கி பெங்களூர்ல செல்வி அவர்களை வச்சிருக்காரு. இவர் வந்து எல்லோரும் வேணும் நினைச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தன் பங்களிப்பை கொடுத்தார். ஈவன் வந்து அவருடைய முதல் சம்சாரமா இருக்கக்கூடிய பிறந்தவர்கள முத்தவர்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து குடிப்பழக்கத்தை ஆளாக்கி அவர் வந்து கலைஞரை பற்றி பொது வழியில் தவறா பேசிய போதும் அவருக்கு வந்து பணம் கொடுத்து உதவி அவரை காப்பாற்றி வச்சிருந்தார். இப்படி குடும்பத்தின் மேல அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் இருந்தது. அதற்கான அதிகாரத்தையும் கொடுத்தாரு, பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இது அப்படியே நேர்மாறா பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமா குடும்பத்தின் மேல் பாசம் இல்ல, யாருக்கும் அதிகாரம் வரக்கூடாதுன்ற மிகப்பெரிய ஒரு தெளிவு அவர்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது ஏன் அப்படின்னா அந்த தெளிவு வந்து கலைஞர் வந்து திரு மு க ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சரா வச்சிருந்தாரு, செயல் முதல்வராக தான் வச்சிருந்தாரு. அவர் என்னைக்குமே முதல்வரை அறிவிக்கல. கிட்டத்தட்ட 92 வயசிலும் சக்கரனா காலி போய் சட்டமன்றத்துல போய் கையெழுத்து போட்டு வந்தாரு. அந்த நேரத்துல கூட அவர் வந்து துணை முதல்வர் தான் வச்சாரு, முதல்வர் ஆக்கல. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மாறா சிந்திக்கிறாரு. எப்படின்னா நாம் இருக்கிற காலகட்டத்துல நமக்கு இப்ப அவருக்கும் 72 வயசு ஆகுது. சோ நம்ம மகனை இப்பயே வந்து ஒரு ஷேப் பண்ணி முதலமைச்சர் நாற்பால உட்கார வச்சணும்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர் நினைக்கிறார். நினைக்கலங்க. என்ன நடக்குது, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பவர் கொடுத்தாரு அவரு. இவர் வந்தவனா தயாநிதி மாறன் இப்ப நீங்க எங்கன்னா பாக்குறீங்களா? அதிகபட்சம் எங்கன்னா உதவி செய்வார். அவள் எங்கன்னா மீடியாவில் அடிபடுதா? சன் டிவில வேற காட்டுறதில்ல. சன் டிவி அவங்க அண்ணதான் நடத்துறாரு, அதுலயே காட்டுறது இல்ல. கனிமொழி அவர்களை சுத்தமா மறந்துட்டாங்க. கனிமொழி வந்து திரு உதயநிதியோட இளைஞர் பாசம் இல்ல, இளைஞர் அணியில குறிப்பிட்ட வயது, அதாவது 40 வயது 35 வயதுக்குள்ள இருக்க பெண்களையும் இளைஞர்கள் சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை உதவி முன்னெடுத்தோன்னா கனிமொழி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. நான் தான் ஆல்ரெடி திமுகவோட இளைஞர் அணி தலைவரா இருக்கேன், எங்ககிட்ட இவ்வளவு பெண்கள் இருக்காங்களா, இதையும் நீங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் நான் உடன்பட மாட்டேன்னு மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. அதோட அது ஸ்டாப் ஆச்சு. வேலூர் எலெக்ஷன்ல நீங்க பாத்திருப்பீங்க, துரைமுருகனோட பையன் வின் பண்ணாரு, சிகாமணி அவர்கள் வின் பண்ணாரு, ஏசி சண்முகம் தோத்தாரு. அந்த எலெக்ஷன்ல கனிமொழி அவர்கள் அவங்க பிரச்சாரத்தையே கூட்டு போகல, உதயநிதி மட்டும் தான் பிரச்சாரம் போயிட்டு வந்தாரு. அந்த இது ஜெயிச்சுட்டு வந்த உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, உதயநிதி போய் பிரச்சாரம் பண்ணால்தான் வேலூர் எலெக்ஷன் ஜெயிச்சதுன்னு சொல்லி ஒரு பிரகடனத்தை உருவாக்குறாங்க. அதாவது இன்னைக்கு திமுக ஜெயிச்சதுன்னா அது உதயநிதியால தான் ஜெயிக்குது, மொத்த செங்கலை தூக்கி காட்டுறாரு, முட்டையை தூக்கி காட்டுறாரு, அதனால திமுக ஜெயிச்சதுன்ற மாதிரி இவங்க ஒரு பிரகடனத்தை ஏன் உருவாக்குறாங்கன்னா அடுத்த துணை முதல்வரா இவரை கொண்டு வந்துட்டு முதலமைச்சர் உட்கார வைக்கணும். அதற்கு வந்து தயாநிதி மாறனோ கனிமொழி அவர்களோ மாற்று குடும்ப உறுப்பினர்களோ தடையா இருக்கக்கூடாது. இப்ப நம்மளே மு க அழகிரி அவர்களே அவங்க அண்ணா கேட்கறது வந்து ஏதோ கட்சியில பொறுப்புலாம் கேட்கல, திமுக அறக்கட்டளையோ முரசொலி அறக்கட்டளையோ வேறு விதமான திமுக சம்பந்தப்பட்ட அறக்கட்டளை எங்களுக்கு ஒரு பதவி என் பையனுக்கு கொடுங்க அப்படின்றாரு. இன்றைக்கு அதுவும் இல்ல, அவர் மூளையில கட்டி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட யாருக்கிட்டையும் அவர் வச்சுக்காம தன்னுடைய மகன் மேலேயும் போக்கஸ் பண்ணி தன் மருமகனுக்கு மட்டும் பவர் கொடுத்து அந்த குடும்பம்ன்றது பாத்தீங்கன்னா
ஸ்டாலின் அவர்கள், திரு துர்கா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், நம்மளுடைய மகள் கிருத்திகா அவர்கள், சபரீசன் சொல்ற மருமகன், அவருடைய மகள் செந்தாமரை, இந்த 4க்குள்ளதான் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபண்டு ரொட்டேட் ஆகும். இந்த 4க்குள்ளதான் ஒட்டுமொத்த பவரும் இருக்கும். இதை தாண்டி பவர் எங்கேயுமே அவர் பகிர்றதுக்கு அவர் விரும்பல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வரா கொண்டு வர போறதா இருக்கிற பிளான் வந்துட்டு திமுகக்குள்ள இருக்கிற சில பேருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்படி பண்றது திமுக இருக்கிறவங்களுக்கே பிடிக்கலன்னு சொல்லி ஒரு பேச்சு வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்காதுமா. ஏன் பிடிக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாரம்பரியமா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர். இது மன்னராட்சி மாதிரிதான். இப்போ நீங்க என்ன சொல்லலாம், இப்ப கூட நிர்மலா சீதாராமன் அருமையா குறிப்பிட்டாங்க. அவர் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில சட்டசபை உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் மரியாதை தருகிறோம். நீங்க மக்களால் தேர்ந்து இப்ப உதயநிதி வாரிசுன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவருக்கான மரியாதை நம்ம தந்தாகணும். அவர் சட்டசபை உறுப்பினர்னா சும்மா தூக்கி சட்டசபை உறுப்பினர், முன்னாடியே மேல் சபை உறுப்பினர் ஒண்ணு இருந்துச்சு. யார் வேணா இருந்து மேல் சபையில உட்கார வைக்கலாம். இப்ப கூட மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதற்கும் உள்ள மிகப்பெரிய அரசியல் இருக்கு. திமுக அதுக்கு வந்து குஷ்பு அங்க போட்டியிடுதா இருந்துச்சு. குஷ்பு அங்க போட்டியிட விடாம அவங்க தடை பண்ணாங்க. அப்புறம் வந்து ஏடிஎம்கே நேரடியா போட்டியிட்டு இருந்துச்சு, ஏடிஎம்கே போடாம தடை பண்ணாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த இதை ஒதுக்கி சாதாரண ஒரு இயக்குனர் அந்த படத்தை அந்த சோல் நிக்க வச்சு ஒட்டுமொத்தமா உதயநிதிக்கு எதிரியே இல்லாம அதுல ஜெயிக்க வச்சாங்க. பட் எனவே அது வந்து அரசியல் சூட்சமா அதுல ஜெயிச்சு வந்துட்டாரு. அதுக்கு மரியாதை தரும். ஆனா வந்து இவர் துணை முதல்வரா தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க உதயநிதி வந்து ஒரு சின்ன பையன். உதயநிதி சின்ன பையன் இல்ல. உதயநிதி வயதுல இன்றைக்கு 2 முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறாங்க, 3 முதலமைச்சர் இருக்கிறாங்க. அருணாச்சல சேர்த்து பேச ஒரு முதலமைச்சர் வந்து 38 வயசுல தான் இருக்காரு. யோகி ஆதித்யநாத் 46 வயசு தான். யூபி தமிழ்நாடோட 2 மடங்கு பெருசு. இங்க இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியும் 45 வயசு கடந்தவர் தான். சோ இவரும் சின்ன பையன்ல முதலமைச்சர் ஆகிறது எந்த தவறும் நம்ம சொல்ல வரல. அந்த வாரிசுல இருந்து ஏன் வெளியில வரணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னா, ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளுடைய மகன்களுக்கும் முக்கிய பதவியை கொடுத்து உதயநிதி துணை முதல்வரா வரத்துக்கு இவங்க அப்செக்ட் பண்ணாத அளவு வாயை அடைத்து விட்டார்கள். இப்ப டிஆர் பாலு என்ன சொல்றாரு, என்ன நீங்க உங்க அப்பா கலைஞர் முதல்வர், அதுக்கப்புறம் நீங்க உதயநிதி முதல்வரா நாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா அவர் முறைக்கணும்னா என்னப்பா ரொம்ப பேசுறேன், இந்த மகனை ராஜாவை கூட்டா, ராஜாவுக்கு இந்த வந்து தொழில்துறை அமைச்சரை இந்த கொடுத்துரு, துரைமுருகன் 85 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என்ன முதலமைச்சர் ஆக்க மாட்டேன்ற, அப்படியான சிவாமணியை கூப்பிட்டாங்க, இந்த அவங்களை எம்பி ஆக்கி விடுறேன். திண்டுக்கல் பெரியசாமி நம்ம மகன் ராஜாவை கூப்பிட்டு, செந்தில்குமார் கூப்பிட்டு, பழனியோட எம்எல்ஏ போ. இந்த மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? திண்டுக்கல் பெரியசாமியில இருந்து இன்னைக்கு வந்து தங்கம் தென்னரசு ஆகட்டும், பொன்முடிக்கு அப்படிதான். பொன்முடியை ரொம்ப கேட்டோம்னா பொன்முடி வாப்பா பையன் கூட்டு வாப்பா, கதிரை கூட்ட, கதிரானந்த் துரைமுருகன் பையன் வந்து கதிரானந்த், இவர் பேர் தான் சிகாமணி, மாத்தி சொல்லிட்டேன். கதிரானந்த் கூட்டம், துரைமுருகன் பையன் சிகாமணியை கூட்டம் பண்றேன், துரைமுருகனோட பையன் நடக்கக்கூடிய கதிரானந்த் கூட்டம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி யார் யார் வந்து ஒரு சீனியரா இருக்கவங்களோ அவர்களுடைய வாயை அடைத்து அவர்களுக்கு கேள்வியே கேட்காத மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப கே நேரு திருச்சியில இருக்காரு, அவர் மகனுக்கு சீட்டு கொடுத்ததா பேசிட்டு இருக்காங்க. வீரபாண்டி ஆறுமணி இறந்து போனார் சேலத்துல, 2 பேரும் வாரிசுல கொண்டு வந்தாங்க காலி. இப்படி ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து அவர்கள் வாயை அடைச்சிட்டாங்கன்னா இவருடைய துணை முதல்வர் அப்படின்றத மாறிச்சு. 2வது என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த அமைச்சரும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க விளம்பரத்தையே பார்க்கலாம். இப்ப பாரு, கலைஞர் படம் சின்னமாயிடுச்சு, ஸ்டாலின் படம் சின்னதாயிடுச்சு, உதயநிதி படம் பெருசாயிடுச்சு. இது ஏன்னா இப்ப துரைமுருகன் என்ன சொல்றாரு, நான் அப்பா காலத்துல ஒர்க் பண்ணேன், ஸ்டாலின் காலத்துல ஒர்க் பண்றேன், உதயநிதியும் முதல்வர் நான் அப்பயும் ஒர்க் பண்ணுவேன், இன்பநிதி வரப்பையும் நான் ஒர்க் பண்ணுவேன் அவரே சொல்றாரு ஓப்பனா. அப்ப என்னன்னா இவர்களுக்கு வேண்டியது வந்து பதவிதான். அப்ப இவங்களுக்கு நீங்க கேட்கலாம், ஏன் வைகோ இப்ப வந்து கோபால்சாமி இதுதான் எடுத்து வெளியே போனார். வைகோ வந்து இதுதான் வெளியே போய் மாவட்ட செயலர் எல்லாம் கொண்டு போய் மிகப்பெரிய லெவல்ல போராட காலத்தை அறிவிச்சு போட்டு பார்த்தார். நிதி இல்ல என்ன பண்ண, சீமான் பொன்னாடெல்லாம் எனக்கு வேணாம், நிதி எடுத்து ஓடுற பொன்னாடெல்லாம் எனக்கு வேணாம்னு சொன்ன மாதிரி நிதி இல்ல, கட்சி நடத்த முடியல. கடலோட ஆறுகள் சங்கமிக்க மாதிரி மறுபடியும் டிஎம்கேல எம்பி சீட்டுக்காக போய் சங்கமிச்சிட்டாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய கே நேர் ஆகட்டும், ஐ பெரியசாமி ஆகட்டும், நம்ம திண்டுக்கல் பெரியசாமி ஆகட்டும், டிஆர் பாலா ஆகட்டும், பொன்முடி ஆகட்டும், துரைமுருகன் ஆகட்டும், யார் யார் வந்து பெரிய பெரிய தலைகளா பல ஆட்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வெளியில வந்து தமிழகத்தையே ஒரு பிரட்டி போடுற அளவுக்கு நிதி நிலைமை அவர்கள்ட்ட இருந்தால் அவங்க பண்ணலாம். ஆனா அவங்ககிட்ட அது இல்ல. ஏன் இல்லைன்னா, திமுக அறக்கட்டளைக்கும் ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்கள் தான் இன்சார்ஜ், முரசொலி அறக்கட்டளைக்கும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி தான் இன்சார்ஜ். ஒட்டுமொத்த திமுக சம்பந்தப்பட்ட நிதிகளுக்கு எல்லாம் கையெழுத்து போறது யாருன்னா உதயநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப அவங்கதான் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியும். அவங்களோட தான் ஒட்டுமொத்த பணம் குவிந்து இருக்கிறது, லீகலா குவிந்து இருக்கிறது.
இப்ப KN நேரு வந்து திருச்சி கோட்டையை வச்சிருந்தாரு, நீ இன்னொரு கோட்டையை வச்சிருக்க, நாளைக்கு வந்து திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லினா, துணை முதல்வர் வரன்னு சொல்லினா மன உடன்னு சொல்லிட்டு 3 கோட்டையும் உடைச்சு 3 மாவட்ட செயலர் ஆகிட்டாங்க. திருவம்பூர் தூக்கி அம்பில் மகேஷுக்கும் இன்னொன்னு பிரிச்சு திருச்சி கிழக்கு மேற்கு அதை 3 பிரிச்சு 3 பவரை பிரிச்சிட்டாங்க. இப்படி ஒருத்தர் மிகப்பெரிய லெவல்ல மக்களால் பேசும் பொருளா வளர்ந்தாருன்னா, ஏன்னா KN நேரு பாதி திமுக ஏன் பயப்படுது? உள்ளாட்சி தேர்தலில் முழுமையான வெற்றி, சட்டசபை தேர்தல் முழுமையான நிலைச்சி, நாடாளுமன்றத்தில் முழுமையான வெற்றி. அப்ப முழுமையான வெற்றி கொடுத்தா அந்த ஒட்டுமொத்த திருச்சி மாநகர கண்ட்ரோல் வச்சிருக்காரு, அது டேஞ்சர் ஆச்சு, நாளைக்கு கொடி பிடிச்சாரு நம்ம மஞ்சள் சொல்லிட்டு அவர் பவரை குறைச்சிருவாங்க. இது வந்து ஒரு அரசியல். பவரை குறைக்கிறாங்க, அது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சிருந்து என்ன பண்ண முடியும்? வைகோபால் சாமி வெளியில வந்து ஒரு 4 நாள் பேசும் பொருளா இருந்து திருப்பி என்ன பண்ண முடியும்? போய் அங்க சங்கமிக்கணும். அதுதான் அந்த இதை பதிவு செய்ய விரும்புச்சேன். இன்னைக்கு வந்து திமுகவை சேர்ந்த எல்லா மூத்த அமைச்சர்களுக்கும் சரியான காண்ட்ல இருக்கானுங்க, செம்ம காண்ட்ல இருக்காங்க. வெளியில காட்ட முடியல. இல்ல வெளியில காட்டிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியில காட்டு வெளில வரீங்க, நீங்க கட்சி ஆரம்பிக்கணும், அது ஃபண்ட் வரல கட்சி நடத்துறதுக்கு. அந்த ஃபண்டான கைகள் கட்டப்பட்டிருக்குல்ல, ஒரு 100 கோடி. இப்ப கமலஹாசன் எதுக்கு இப்ப மிகப்பெரிய அரசியலை சேமிக்க முடியல? அவர் எவ்வளவுதான் சினிமாவில் சந்திச்சாலும் 100 கோடி மேல சம்பாதிக்க முடியாது. 100 கோடி வச்சு அரசியல் ஒரு MP 2 MP 100 கோடி முடிஞ்சிருச்சு. அப்ப அதிகமான பணம் தேவைப்படுகிறது. அந்த அதிகமான பணம் வந்து லீகலா அறக்கட்டளை என்ற பேர்ல, முரசொலி அறக்கட்டளை என்ற பேர்ல, திமுக அறக்கட்டளை என்ற குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல லீகலா அதிகமான கோடிகள், கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி வச்சிருக்கணும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கோடிகள் இருக்கப்போ அவங்க எலெக்ஷனை ஈஸியா எதிர்கொள்வாங்க. அங்கங்க திமுக சொத்துக்கள் பார்ப்போம். இங்க காங்கிரஸ் சொத்து இங்க இருக்குது, காங்கிரஸ் மைதானம், சத்தியமூர்த்தி பவன்லாம் காங்கிரஸ்க்கு எப்படி இன்னைக்கு வருமானத்தை ஏற்றி தருகிறதோ அதே மாதிரி திமுகவுக்கு ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களையும் சொத்து இருக்கிறது, ஆங்காங்கே வந்து அன்பகம் சொல்லி கட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து வருமானம் தரக்கூடியதுதான். இது என்ன ஃபண்ட் எல்லாம் அங்கதான் போகும். சோ இந்த மாதிரி ஒரு நிதி நிலைமை அவங்கள்ட்ட இல்ல. வெளியில வந்தா நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் பேசும் பொருளாரு மறுபடியும் இவங்க கிட்ட தான் போகணும்னால எல்லா அமைச்சரும் மனதில் புழுங்கி கொண்டு வேற வழி இல்லாம அங்க பிரயாணிக்கிறாங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.